ஹாய் மக்களே, குட் மார்னிங். மணி 3:30 இப்போ. ஓகே, இப்போ திருப்பி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு ரைடு போகிறோம். ஸோ அந்த ரைடுக்காகவே புதுசாக ஒரு ஜெர்சிலாம் இது பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, கிங்ஸ்மேன். என் பேர் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது, சுரேஷ் பாபு, சுரேஷ் பாபுன்ட்டு, அண்ட் பிளட் குரூப்பு. ஓகே, ஸோ எங்கே போகிறோன்னா மேகமலைக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 570 கிலோமீட்டர். ஈவினிங் 5 o'clock நாங்கள் மலை அடிவாரத்துக்கு போயிட்டோம்னாக்கா இன்றைக்கி மேலே போயிடலாம். ஐ திங்க் ஆஃப்டர் 5:30 6 o'clock மேலே விட மாட்டேங்கிறாங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் ஹோப்ஃபுல்லி அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். ஸோ இது ட்ரிப்பு நல்லபடியாக அமையணும். நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன், வில் மீட் யூ சூன். ஓகே, பாய். ஆஸ் ஆஃப் நவ் காலையில் 6:50 நாங்கள் திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களுடைய டார்கெட் என்னென்னா 5:30 நாங்கள் மலை அடிவாரத்துக்கு செக் போஸ்ட்டுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டாப் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிவிட்டு ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதனால் இப்போ அடுத்த வீடியோ எடுத்ததே திருச்சி கிட்ட இருக்கிற முன்னாடி இருக்க டோல் கிட்ட எடுத்திருக்கோம். இங்கே சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், சும்மா டீ பண்ணிவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திருப்பி நம்ம ரைடு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரைடு ஆரம்பிக்கிறோம். இங்கே என்னென்னா இப்போது அப்கிரேட் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர். பைக்கு ஒருத்தர் ட்ரையம்ப் வாங்கிட்டார், ராலி ப்ரோ 900, ஒருத்தர் டுக்காட்டி 900. ஸோ இந்த திருச்சி டோல் இப்போ நம்ம நிற்கிறோமா, நான் காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் கோபிகிட்ட டாமினாரு அண்ட் ஜெகன் இது என்ஃபீல்டில் மீட்டியார். என்னன்னா அவருடைய வண்டி ஜே சீரிஸ் வண்டி, எனது யூசிஇ வண்டி. ஸோ அதனால் அது 120 வரைக்கும் போகும். இதுதான் ஜெகன், அவர் மீட்டியார். இவர் கோபி, இவர் டாமினார், இவர் மீட்டியார். ஏன் வண்டி என்ன தான் நம்ம முறுக்குனாலும் நம்ம 100 டச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு பொறுத்து எனக்கு தெரிஞ்சு நான் 100 போனது ரொம்ப கம்மி தான். ஏன்னா 98 95 அதுலேயே திணற ஆரம்பிச்சிது. ஸோ வாங்க நம்ம போயிட்டு நம்ம இப்போ நிறைய பேசலாம். நம்ம என் வண்டின்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா கிளாசிக் 350. கிளாசிக் 350 2012 மாடல் யூசிஇ வண்டி, யூசிஇ இன்ஜின். ஸோ அதில் அவ்வளோதான் பவர் கிடைக்கும். ஸோ நான் அப்கிரேட் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 440 ஸ்க்ராம் 440 வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது வாங்கலாமா எப்படின்ற இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன. ஏன்னா எனக்கு 411 நான் லடாக்கில் ஓட்டினா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதே பாடி ஷேப்பில் பாடியில் இப்போ 440 வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, வாங்கலாமான்ட்டு. உங்களுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு தெரியுது பாருங்கள், அதுதான் மேகமலை, அது மவுண்டன். இது பியூட்டிஃபுல்லாக எங்கேருந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, ஃபுல்லாக மேகம் கவர் ஆகி இருக்கிறது. இது இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் நேரத்தில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம், மேலே கொஞ்சம் மழை இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கோம், ரெயின் வேர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அட்வென்ச்சர்னால் எல்லாருமே இருக்கும் தானே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் வெரி மச் எக்ஸைட்டட். போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு தெரியும். ரோடு இங்கே திண்டுக்கல்லுக்கு அப்புறம் பிரமாதமாக இருக்குது ரோடு. ஆனால் காற்று பயங்கரமாக இருக்குது. காற்று வேணால் வண்டியே புல்லட்டை என்ஃபீல்டே தள்ளுது வண்டி, அந்தளவு காற்று அடிக்குது. அப்படியே பரவாயில்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸ்கூலெல்லாம் இதாகுது போல இருக்குது. மணி ஸ்கூல் விடுதா இல்லையா? ஆமாம், ஸ்கூல் விட்டு மத்தியான நேரம் இல்லையாப்போ ஸ்கூல் விடுங்க. ஸ்கூல் பஸ் எல்லாம் கிராஸ் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதுக்கு மேலே தெரியுது பாருங்கள்,
ஓகே. உங்களும் இவ்வளோ தூரம், இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகணுன்ட்டு போர்டு பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம வந்து இது வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் தேனிக்கிட்ட வந்தாச்சு. ஸ்கூல் பஸ் க்ராஸ் பண்ணிட்டோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா செக்யூரிட்டிலாம் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. மலை அடிவாரத்தில் மேலே முதல்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமாம், என்னமோ காற்று பயங்கரமாக அடிக்குது, ஸோ அதனால் வந்து போகிறது அட்வைசபிள் இல்லைன்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் மேலே வந்து ஹோம் ஸ்டேலாம் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரெசிப்ட் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் சரின்னு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரெயின்வேர்ஸ் எல்லாம் இது அவுட்டர் அந்த ரெயின்வேர் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போ மேலே போகும்போது நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்டேட் கொடுக்குறேன். மேகமலையை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் எங்களுடைய டீம், இத்தனை பேர் வந்திருக்கோம். உங்களோட பற்றியெல்லாம் கொஞ்சம் சின்ன ஒரு அப்டேட்டு. இவர் தான் அவங்க வந்து எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ராஜேஷ், இவர் டுக்காட்டி. ஹாய் சொல்லுங்கள் ராஜேஷ். ராஜேஷ் ஹாய். ஓகே, நம்ம இப்போ வந்து மேகமலை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். என்னென்னா, இது வந்து ஒன்றுமே இங்கே வந்து சைட் சீயிங் கிடையாது. என்னென்னா அப்டேட் சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? உண்மை அதுதான். இங்கே என்னென்னா ஃபுல்லாக வந்து மிஸ்ட்ரியாக இருக்கும். அண்டு டீ எஸ்டேட்டு, அந்த காஃபி பிளான்ட்டு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் கார்டமம், இதுதான் வந்து இங்கே பிளான்டேஷன்ஸு. இங்கே வந்து 75% மேலே வந்து டீ எஸ்டேட் வந்து ஒரு காலத்தில் வந்து ஹிந்துஸ்தான் லீவர் கையில் இருந்துச்சு. இப்போ வந்து வுட்பேர்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க தான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இங்கே வனவிலங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து யானை, அப்புறமேட்டு மான், அப்புறம் காட்டு பன்றிகள், அப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கண்டிப்பாக யானைகள் இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்த்து தான் போகணும். ஏன்னா அங்கங்கே யானை சாணங்கள் பார்த்தோம். அதனால் வந்து கொஞ்சம் சில பேருக்கு அனுபவம் இருக்குது, சில பேருக்கு வந்து அனுபவம் இல்லை. இப்போ நான்லாம் கொஞ்சம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறனால எனக்கு வந்து எங்கே அனிமல் இருக்காதுன்னு சொல்லி தெரியும் எனக்கு ஓரளவுக்கு. டைகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டைகர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் இங்கெல்லாம் வராது. ஏன்னா எங்கே வந்து இந்த மோட்டார் சத்தெல்லாம் கேட்குற இடத்துலலாம் டைகர் வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் சிறுத்தை வரும். டைகர் எல்லாம் இங்கே வரணுன்னாக்கா அது தகுந்தாப்புல மானெல்லாம் இங்கே நிறைய கிராஸ் பண்ணணும். ஸோ அதை சாப்பிட்றதுக்கான டைகர் வரும். ஸோ மான் வர்றதுக்கே இங்கே ரொம்ப பயப்படும். ஏன்னா இந்த பைக்கெல்லாம் கொஞ்சம் போகிறதுனால கம்மி தான், கம்பேர்ட் டு அதர் ஹில் ஸ்டேஷன் இங்கே கம்மி தான். ஆனாலும் இங்கே அவ்வளோ வராது, அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு இதில் தங்கியிருக்கோம், பொன்மயில்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருக்கோம். பொன்மயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, இதில் இன்டர்நெட்டில் பார்த்து நம்ம ஒரு நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிட்டோம். தப்பாக இல்லை, அவங்க கொடுத்த நம்பர் தான். ஆளுக்கு 500 சொல்லிட்டு 5 பேரும் வந்து 500 2500 கொடுத்தோம். அங்கே போய் மேலே போய் கேட்டாக்கா இது எங்களுடைய இதுவே கிடையாது, எங்களுடைய நம்பரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு வந்து அவசரப்பட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து அந்த வெப்சைட் பார்த்து நீங்கள் புக் பண்ணாதீங்க. நான் வந்து இதில் வந்து இது கொடுக்குறாங்க, அதோடைய டீட்டெயிலு டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்துட்டு அவங்கள்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜிபே பண்ணுங்கள். இங்கே சின்ன ஒரு ஸ்டாப் ஓவர், நம்ம ஒரு வியூ பார்ப்போம். அப்படியே சரிங்களா, கீழே இருக்க ஊரெல்லாம் கிளியராக வியூ தெரியுது, பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இங்கேயே மேகம் அப்படியே கலெக்டிவாக இதாகிட்டு வருது. கண்டிப்பாக மேலே மழை இருக்கும், அது சந்தேகமே இல்லை. பி ரெடி. மழை பெஞ்சதுன்னா நான் வந்து கோப்ரோ நான் வந்து ஸ்டாப் பண்ணி உள்ளே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைட் சீயிங் பார்க்கும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிளம்புறேன். அதான் எல்லோரும் வந்துடுவாங்க அப்போ தான். சூப்பர். அப்படி ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தியா, வந்துட்டாங்க. இவர் வந்து டுக்காட்டி ராஜேஷ்.
மேலே போயிட்டுருக்கோம். வந்து இந்த மலையில் வந்து ரொம்ப நல்லா இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஸ்பைசஸ் கிடைக்கும், சொட்டரு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு கடை ஒன்று இருக்கும், கடை வீதின்னு ஒன்று இருக்கும். இங்கே அது கூட கிடையாது, 2 கடை தான். ஒன்று வந்து ஒரு பொட்டி கடை ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஒன்று, அவ்வளோதான். மெடிக்கல் ஷாப்பில் இது டாஸ்மாக் கடை, 2 கடை தான் உண்டு. ஸோ நமக்கு அந்த பற்றிலாம் இப்போ கவலையில் நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு பொட்டி கடையில் வந்து சின்ன சின்ன மளிகை சாமான்கள் கிடைக்கும், அப்புறம் சின்ன பேசிக் மெடிசன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த பேராசிட்டமால் மாதிரி இல்லாட்டி சால்டன் மாதிரி அந்த மாதிரி மாத்திரைகள் கிடைக்கும், அவ்வளோதான். பெருசாலாம் நீங்கள் வந்து இங்கே எதிர்பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற ஹோம் ஸ்டே ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீழேருந்து தேனியிலேருந்து அவங்க மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சு வந்து அவங்க இப்போ இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே மேலே கடைகள் கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த ஊரை வந்து இந்த ரோடு போடுறதுக்கே விடலை. ரோடு போட வந்தால் தர்ணா உட்காந்துருவாங்களாம். அப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கும் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு எல்லாம் எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் வந்து இதோட நேச்சர் கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருக்காங்க பல வருஷமாக. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து இங்கெல்லாம் ரோடு வந்து இவ்வளோ ஸ்மூத்தெல்லாம் ரோடு பார்த்தா தெரியும், புது ரோடு மாதிரி இருக்குது பாருங்கள். ரோடெல்லாம் போட்டு இப்போ தான் வந்து இப்போ வெளியிலேருந்து ஆளுங்க வந்து இப்போ ஒரு பிக்னிக் மாதிரி ஸ்பாட் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு இது பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட் இது 2-3 இருக்குது. கவர்மெண்ட் இது ஒரே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருந்து தான், அது இப்படி தான் சொல்கிறாங்க, அது தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் தங்கின இடத்துல வந்து பவர் பேக்கப் இருக்குது. சில இடத்துல வந்து பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பேக்கப்பும் கிடையாது. ஆனால் அங்கே பல நாள் வந்து பவரும் இருக்காது. அதான் இங்கே ஒரு ஹோம் ஸ்டேயில் இது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, அது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ப்ரைவேட் ஹோம் ஸ்டேயில். இப்போ நம்ம வந்து போகிறது பொன்மயில் அப்படிங்கிற ஒரு ஹோம் ஸ்டேக்கு. ஸோ அந்த ஹோம் ஸ்டே பற்றி சொல்லணும்னா அந்த நம்பர் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெஞ்சு நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க, ஓகே? ஸோ ஒரு அழகான ஒரு ஊர், நல்ல ஒரு ட்ராவலு. ரொம்ப நாள் கழிச்சு பைக்கில் வந்து என்ஃபீல்டு. அது மாதிரி அடுத்த ரைடும் அதிகமாக நான் வந்து புது வண்டி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி ரொம்ப ஓட்டியாச்சு, நல்லா இழுக்குது, கொடுக்கறதுக்கு மனசு வரல. ஆனாலும் இவங்க கூட வந்து கம்பீட் பண்ண முடியல. அந்த ஸ்பீடுக்கு வந்து என்னுடைய என்ஃபீல்டு வந்து வரமாட்டேங்குது, ஓகே? இது பாவம், பார்த்துட்டே வாங்க ஜாலியாக. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வண்டியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது பாருங்கள். ரொம்ப இதே ஊட்டி கொடுக்கலாம் இந்நேரம் டிராஃபிக் அவ்வளோ இருக்கும். இங்கே டிராஃபிக் அவ்வளோவா கிடையாது. ஏதோ 1-2 வண்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வண்டி 2 வண்டி வந்தால் பெரிய விஷயம், ஓகேயா? என்ன இருக்குது, பக்கத்தில் வந்து சுருளி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போகல. நாங்கள் வந்து மகாராஜா பீக்னு ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் காட்டுறேன் அந்த இடத்துக்கு எப்படி இருக்குன்னு. போய் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நான் இப்போதைக்கு நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அங்கே போகும்போது நான் வந்து அதோடைய அவுட்டரோடைய இது சவுண்டும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டோடு காமிக்கிறேன். ஏன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியணும் இல்லையா எப்படின்ட்டு. ஏன்னா காற்று அப்படி இருக்குது இங்கே, அந்த மாதிரி அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். போயிட்டு முதல்ல வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு எங்களுடைய ஜாக்கெட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு, ஏன்னா ஜாக்கெட்டு செம வீட்டாக இருக்குது, ஜாக்கெட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சவுத் சீங் பார்க்க போவோம். ஸோ அப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் மழை தூடுற மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கேயே நல்லா கொஞ்சம் சில்லாக காற்று வருது, கொஞ்சம் சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குது அப்படியே. எனக்கு தெரியல இந்த இதில் கோப்ரோவில் ஏதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் வந்து எடிட்டிங்கில் தான் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். நம்ம ரோடு பார்த்திங்களா, இந்த இடம்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, ஓகே? அது மாதிரி கொஞ்சம் இப்படி அங்கே ஐ திங்க் நான் தங்குற வேண்டிய ஸ்டே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா அது காமிச்சிட்டு ஒரு ரெஸ்ட்டு போட்டு ஒரு காஃபி டீயை குடிச்சிட்டு இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும்.
பொன்மயில் மறந்துடாதீங்க, பொன்மயில் நாங்கள் தங்கினது. அது மாதிரி 2-3 இருக்குது. எந்த இது வந்தாலும் அந்த இது ஃபோன் பண்ணி டேரெக்டாக கேளுங்க. இல்லை யாராவது யூடியூப்பில் இருந்தால் இது பண்ண கேளுங்க. ஏன்னா நம்ம இன்டர்நெட் மூலியமாக நம்ம அந்த நம்பர் பார்த்து கேட்டால் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. வேறு யாரோ ஃபோன் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு தான் ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாதீங்க. ஏதோ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்குது, அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்ட்டு. ஓகே, இதான் வந்து விட்டது பொன்மயில் நாங்கள் ஸ்டே பண்ண இடம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஹோம் ஸ்டே பாருங்கள். இப்போவே பாருங்கள் மேகம்லாம் எப்படி ரவுண்டு கட்டிட்டு வருது பாருங்கள், சூப்பராக. அந்த டிஷ் ஆண்டனா இருக்குல்ல, அதுதான் என்ட்ரன்ஸு. அது வழியாக கீழே வந்து அப்படி வளைஞ்சி கீழே வந்தோம். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பார்த்தாலே பயமாக தான் இருந்தது. வந்தாச்சு ஒரு வழியாக. வந்துட்டு இங்கெல்லாம் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இத்தனை காரெல்லாம் கூட இருக்குது. பில்டிங் காட்டுறேன் பாருங்கள். அங்கே தங்குற ஒரு பில்டிங். ஒரு ரூமுக்கு வந்து 4000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் ரேட் கேட்டுக்கோங்க, ஏன்னா ரேட் அப்பப்போ மாறும் ஒரு சீசன் தந்தாப்பில். ஸோ நாங்கள் தங்கும்போது 2 ரூம் எடுத்தோம் 5 பேருக்கு. ஸோ ஒரு ஈச் ரூம் வந்து 4000. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம இந்த காட்டேஜ் இது பில்டிங்குடைய இது அவுட்லுக்கு. ஓகே, சரி நம்ம இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு we need to start now. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைட் சீயிங் போகும்போது நான் உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். ஓகே, காஃபி குடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து அவுட்டிங் கிளம்பியாச்சு. இப்போ சைட் சீயிங்க்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சி, ஐயோ வா நான் குளிரப்பா எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மேகம் எப்படி திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு அண்ட் காஃபி. இதுதான் இங்கே வுட் பேரன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி தான் ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 70%, 75% அவங்க தான். இந்த லேக்கு தான் வந்து இங்கே ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டேம் வந்து முடிஞ்சால் காட்டுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த புகை மண்டலம் பார்த்தாக்கா, தட் இஸ் அந்த மிஸ்ட்டு பார்த்தாக்கா, அந்த வீடுங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸ், அந்த மலைவாழ் மக்களுடைய வீடுங்க. இவங்க தான் வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, நம்ம நேச்சர் கிடக்கூடாதுன்ட்டு. ஓகே, இந்த லேக்கு, அந்த லேக்கில் வந்து ஒரு டேம் இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுது பாருங்கள். அதை தாண்டி போனாக்கா அந்த இது தெரியும், அந்த டேமு. எனக்கு என்ன டவுட்டு தான், இப்போ இருக்கிற எல்லாம் அங்கெல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள் சுத்தமாக. ஆவ்ப்பா வாவ், என்ன ஒரு மிஸ்ட்டு பாருங்கள். விசிபிலிட்டிங்க பாருங்கள், 0 விசிபிலிட்டி. முன்னாடி போகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஐயோ, கிட்டத்தட்ட 20-30 அடிக்குள்ளார இருக்கிறது தான் தெரியுது. மற்ற கொஞ்சம் தாண்டி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். பாருங்கள் அவன் டர்ன் பண்ணி போயிட்டான், மறைஞ்சிட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது போல இருக்குது. ஒரு டூரிஸ்ட் வந்து இங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. தே ஆர் ஸ்பெண்டிங் தட் குட் டைம்ஸ் ஹியர். ஓகே, ஐயோ நல்லா செம்ம குளிருது. நான் பாட்டுக்கு நான் ஊட்டி கொடைக்கானல்லாம் புல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடவும் மாட்டேன். அதனால் வந்து இங்கே தேவை இருக்காதுன்னு நினச்சிட்டேன் நானும். பார்த்தா செம்ம குளிருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோம். ஒரு ரெயின் ஓவர் இது போட்டிருக்கேன். இந்த ஃபுல்லாக டிஷர்ட் இருக்குது, அதுவே கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் அதுவே தாங்கலை, குளிர் செம்ம குளிர். ஐயோ, இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது மேலே அடிக்கிற தண்ணி மாதிரி ஒன்று அடிக்குது. அது வந்து மழை கிடையாது, இந்த மேகத்தில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த கிழிச்சிட்டு போகிறனால அது நம்ம மேலே அடிக்குது. அது வந்து மழை அடிக்கிற மாதிரி அடிக்குது. பாருங்கள் என்ன திக்னஸ்ஸு க்ளவுடு. ஓய்யோ பியூட்டிஃபுல். நம்ம சென்னையில் வந்து கார் போக, பஸ்ஸு போக இதுதான் பார்த்துருப்போம். இந்த புகை வேறு. இது புகையில் அது சொல்கிறாங்க ஒரு மிஸ்டி. அவ்வளோ ஒரு பீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது உங்களுக்கு. அந்த ஒரு பச்சை வாசனையோட, அந்த மழை துளியோடைய அரோமா, என்ன வர்ணிக்கவே முடியல, என்னமோ வருது வாயில். அந்த மாதிரி உள்ளார போயிட்டு வெளியே வர்றது சும்மா ஆக்சிஜன் அவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆகுது, நமக்கே ஃபீல் ஆகுது. அந்த லங்ஸு இல்லைலாம் வந்து உள்ளார போகிற காற்று சில்லுன்னு போகுது. சொல்கிறது உங்களுக்காக நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வேணால் உளறிட்டு இருக்கேன் நான் ஏதோ. அந்த இந்த அட்மாஸ்பியர், இந்த இயற்கையை ரசித்து எனக்கு
சொல்லத்து கரெக்டான வார்த்தைகள் விட மாட்டேங்குது. சுவாசிக்கிற காற்றே சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சில்னஸ் வந்து நெஞ்சு வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அல்டிமேட்டாக அதுதான் ஐ வாண்ட் டு கம்யூனிகேட். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஐயோ, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான அழகு. அது ஹில் ஸ்டேஷன் வந்து இப்படியோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு வாட்டி வந்துட்டு போனாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், திருப்பி நான் யூஸ் பண்ணுற வேர்டு, மனசு அவ்வளோ லேஸாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த திருப்பி போகிற டென்ஷன் தாங்குகிற அளவுக்கு நம்ம உடம்புல சக்தி இருக்கும். அப்பா எங்கேயாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம தான் எல்லாமே ஹெல்மெட்டில் வந்து கம்யூனிகேட்டர் வச்சுருக்கோமே, ஒரு இடத்துல எங்கேயாவது நிப்பாட்டுங்க, ஒரு இது ஃபோட்டோ ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. ஹாய் மக்களே, ஹாய் 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 சொல்லியிருக்கேன். பாப்பா எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டாங்க. ஓகே, இங்கே சில பல ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எஸ், ஓரங்கட்டி நிப்பாட்டியாச்சு. பாருங்கள், ஒரு டிஎஸ்ஏ நடுவில் ஒரு சின்ன ஒரு காட்டேஜான பில்டிங் என்னன்னு தெரியல. அது வந்து சுற்றியில் வந்து போகிறது வந்து ஒரு லேக்கு, அந்த வாட்டர் பாடி கிட்ட. சூப்பர் லொக்கேஷன். ஐயோ, அப்படியே சும்மா அந்த டீ எஸ்டேட்டுக்கு மேலே வந்து அப்படியே அந்த பஞ்சு போட்ட மெத்த மாதிரி ஒன்று அப்படியே மேலே அப்படியே தவழ்ந்து போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. குளிர் செம்ம காற்று வேறு. ஐயோ, எக்ஸலண்ட்டாக இருக்குது காற்று. அப்பா என்ன, ஊட்டி கொடைக்கானல் கூட இந்த அளவு குளிர் நான் பார்த்ததில்லை. மேபி சின்ன வயசில் பார்த்துருப்பேனாக்கும், அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர். எல்லாம் மேகம்லாம் பாருங்கள். வாங்க ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், ஃபோட்டோ போடலாம். பார்த்தீங்களா, டுக்காட்டியோட நின்று நான் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் ட்ரையம்போட நின்று ஒரு ஃபோட்டோ. இதான் என் டீமு, நாங்கள் 5 பேர் தான் போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேக்கு தான். இந்த லேக்கை பார்த்துட்டு அந்த லேக்கை கிராஸ் பண்ணாக்கா அந்த டேம் தெரியணும். ஆக்சுவலாக தெரியல, ஃபுல்லாக வந்து டேம் காட்ட முடியல எங்களால், ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபாகியாக இருக்குது. ஸோ அதனால் டேம் வந்து கண்ணுக்கு தெரியல, அதை மூடி இருக்கு. ஒரு இது மட்டும், பில்லர் மட்டும் தெரிஞ்சுது. தட் ஐ cannot be spotted properly. ஓகே, அருமையான அந்த மேகமலையின் இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா அடுத்தது நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஹோப் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம் இப்போ. ஓகே, we are returning back to Chennai now. ஸோ ஹோப் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணி மேகமலையை ரசிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட். இது வந்து கீழே வந்து தேனியில் வந்து நின்று ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.